எந்த பக்கம் போனாலும் ஒரே இளைய தளபதி விஜய் நடித்த படம் ஜனநாயகம் கடைசி படம் அந்த ஆடியோ காஸ்ட் விழாவை பற்றியே எல்லாரும் பேசுவாங்க தான் நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் அதை விட தாண்டி இப்போ எங்கே போனாலும் பார்வதி என்னாச்சு, கமருதீன் என்னாச்சு, சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, இதையே தாங்க பேசின்னு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க எனக்கே ஒன்றும் புரியல. யூடியூப்பை திறந்தாலும் சரி, சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே கமருதீன் பார்வதி, கமருதீன் பார்வதி, அப்படி என்னதாங்க நடந்தது? ரெட் கார்டு குத்துறது வந்து சரியா தவறா? வாங்க பார்ப்போம். கமருதீனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நீ இப்படி பேசுறீங்களே அது பாக்குறவங்க ஹார்டா இருக்காதா? இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா பாரு, வீட்டுக்கு போன பாராட்டு வேலை தான். நீங்க 2 பேரும் முதல்ல பிக் பாஸ்னாவே நம்ம வந்து கமலஹாசன் தான் அது மாதிரி நடித்தார். எல்லாத்தையும் அந்த ப்ரோக்ராம் வந்து அவர் தான் எல்லாம் பண்ணார். ஆனால் அவரை நடத்தும் போதே ஏகப்பட்ட குடைச்சல் இருந்தது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தது. பப்ளிக்கில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதையே மீறி வந்து கமலஹாசன் அவர்கள் அதை ஃபேஸ் பண்ணார். ஆனால் அவருக்கு போது நடந்தால் கூட ஒரு கமாண்டிங் பவர் இருந்தது. நடிகர் கமலஹாசன் கிட்ட வந்து ஒரு கமாண்டிங் பவர் இருந்தது. ஆனால் அந்த கமாண்டிங் பவர் வந்து நடிகர் விஜய் சேதுபதி கிட்ட இருக்கா இல்லையா?